வணக்கம் தோழர்களே. இன்றைய பதிவு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியான சனிப்பெயர்ச்சி மேஷம் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகிறது என்று பார்ப்போம். ஆக்சுவலா இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து 2 வகையா சொல்றாங்க. ஒண்ணு திருக்கணித பஞ்சாங்கம், இன்னொன்னு வாக்கிய பஞ்சாங்கம். ஆக்சுவலா நம்ம ஆண்டாண்டு காலமா பின்பற்றப்படுவது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வாக்கிய பஞ்சாங்கம் முறைதான். இப்ப நவீன காலத்துல சிலர் அத மாத்தி திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதன்படி உங்களுக்கு பலன்கள்லாம் நடக்காது. மேஷம் ராசிக்கு சனி பெயர்ச்சி 7.5 சனி ஆரம்பிக்குது இல்லையா? அது மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. பலன்கள் பார்த்தே உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பலன்கள் பார்த்தாலே தெரியும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்ல. மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு தான் உங்களுக்கு சனியே ஆரம்பமாகுது. அதனால இதுவரைக்கும் நீங்க இருந்தது திருக்கணித பஞ்சாங்கத்தெல்லாம் நீங்க கணக்குல எடுத்துக்கூடாது. அதன்படி நடக்காது. ஸோ நீங்க அத கணக்குல எடுத்துக்கூடாது. வாக்கிய பஞ்சாங்கம் படி தான் சரியா கணிக்கப்பட்டு நடக்கும். இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு 60% கெடு பலன்களும், 40% நற்பலன்களும் இருக்கும். அதாவது 7.5 சனிய நம்ம 3ஆ டிவைட் பண்ணுவோம். 1 ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ரவுண்ட் 12ஆம் இடம், அதுக்கடுத்து 1ஆம் இடம், அதுக்கடுத்து 2ஆம் இடம், கடைசியா பாத சனி. இப்ப இருக்கக்கூடியது விரய சனி. விரய சனியில என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, காலம் விரயமாகும். அதாவது உங்களுடைய நேரம், காலம் இருக்கு இல்லையா? இது உங்களுக்கு மீறி தேவையில்லாம வேஸ்ட் ஆஃப் டைம்ன்னுவீங்க இல்லையா? அந்த மாரி தேவையில்லாத டைம் வேஸ்ட் ஆகும். அத நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கால விரயத்தை கொஞ்சம் தவிர்க்கலாம். ஆக்சுவலா கால விரயம் தான் நடக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, காலத்த நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில அடையக்கூடிய சில விஷயங்கள் இன்னும் பின்னோக்கி தள்ளப்படும். அதனால அந்த கால விரயம், வீண் விரயம், தேவையில்லாத யார் கூடயாவது உங்களுடைய நேரத்தை செலவிடுவீங்க இல்லையா? அந்த விரயம் அப்படின்றது போச்சு அப்படின்னு சொன்னா, நடக்கக்கூடிய அடுத்தடுத்த ஸ்டெப் நடக்கக்கூடிய முக்கியமான கட்டங்கள் வீணா போகும். கால விரயம் நடக்கும். கண்டிப்பா காலம் பார்த்து ஒரு நேரம் சரியான நேரம் பார்த்து நீங்க ஒரு விஷயத்த செய்யணும். அப்படி அந்த நேரம் கடந்து போச்சு அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு அமாவாசைக்கு அடுத்த நாள் வருது அப்படின்னு சொன்னா, நீங்க அமாவாசையிலே ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது தள்ளி போச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கு அடுத்து செய்யக்கூடாது. விட்டுறணும். அதுக்கு அடுத்த நாள் போயிட்டு அமாவாசைக்கு அடுத்த நாள் போயிட்டு அத நான் செஞ்சே தருவேன் அப்படின்ட்டு அடம் பிடிக்கக்கூடாது. அப்போ விரய சரியில தேவையில்லாமல் நேரங்கள் விரயமாகும். உங்களுடைய கட்டுப்பாட்ட மீறி நேரங்கள் ஓடும். உங்க கண் முன்னாடியே ஓடும். அதனால நீங்க அத பார்த்து சூதானமா அந்த டைம்க்கு ஏத்த மாரி நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த விரய சனி உங்களுக்கு நல்ல ஒரு சனியாவே பாதிப்புகள் கொஞ்சம் குறைஞ்ச மாரியே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா இப்போ மேஷம் ராசிக்கு சனி பிடிக்குது, அது நல்லதே நடக்காது அப்படின்லாம் சில பேர் சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. 40% நல்பலன்களும், 60% கெடுபலன்களும் நடக்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த சனிப்பெயர்ச்சி. அதே மாதிரி உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய நட்சத்திரம். உயிர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய ராசி. லக்னம் என்பது உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய தாட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னத்துல வரும். அப்போ ஒரு ஆளுக்கு ராசி இருக்கு, நட்சத்திரமும் இருக்கு, லக்னமும் இருக்கு. இத 3 பொறுத்து தான் நீங்க பலன்கள் பார்க்கணும். உங்களுடைய பர்த் சார்ட்ட வச்சு தான் நீங்க அதெல்லாம் கணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு மேஷம் ராசியில பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரம் இருக்காங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிறந்ததிலிருந்தே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 14, 15 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா, சுக்கிர தசை நடக்கும். சுக்கிர தசைன்றது ஒரு 20 ஆண்டுகள் நடக்கும். அது ஒரு 5, 6 வருடங்கள் கழிந்துடும். அப்புறம் ஒரு 14, 15 வருடங்களாவது சுக்கிர தசை நடக்கும். இப்ப அவங்களுக்கு இந்த விரய சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பாதிப்பு ஒண்ணும் பெருசா தெரியாது. சரிங்களா? அது மாதிரி உங்களுடைய அந்த பர்த் சார்ட் இருக்கு இல்லையா? நீங்க பிறந்த ஜனனகால ஜாதகம். இதையும் அதனோடு ஒற்றி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதனால எல்லாருக்குமே பாதிப்பா அப்படின்னா, சத்தியமா எல்லாருக்குமே விரய சனியால பாதிப்புகள் நடக்காது. எல்லாருக்குமே காலம் விரயம் ஆகாது. ஒரு சில பேருக்கு மட்டும் தான் ஆகும். அதனால இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னோனே எல்லாரும் ரொம்ப பயந்துக்க வேணாம். உங்களுக்கு அதுக்கு அடுத்து 1ஆம் இடத்தில் சனி பெயர்ச்சி நடக்கும் இல்லையா? அப்பதான் மேஷம் ராசிக்கு பாதிப்புகள் அதிகமா இருக்கும். ஜென்ம சனியாக வரும்பொழுது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். இந்த 2 1/2 ஆண்டுகள் சரியாகவே கடந்துவிடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மனுஷனோட ஒரு பாவ கணக்க தீர்க்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த மாரி பாவ கிரகங்கள் அந்தந்த டயத்துல வர்றது. இப்ப சனி வராங்க அப்படின்னு சொன்னா, நீங்க முன்னாடி பண்ண பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் உங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படும். அ நல்ல பீரியட் வரும்பொழுது உங்களுக்கு அதோடைய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா நெறையா கிடைக்கும். இது ஆண்டவனுடைய ஒரு கணக்கு. சரிங்களா? ஆக்சுவலா இது நரகம் தான். இப்போ பூலோக வாழ்க்கை என்பது ஒரு நரகம் தான். தண்டனைக்குரிய ஒரு இடம் தான் இது உங்களுக்கு. இத நீங்க கழிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த சனி பெயர்ச்சி இதெல்லாம் தாண்டி தான் போயாகணும். அதனால கடவுள், ஆண்டவன் உங்களுக்கு வாழ்க்கையில் சில இன்பங்களை கொடுப்பது போல் கொடுப்பார் இந்த காலகட்டத்தில். இந்த விரை சனி காலகட்டத்தில். அதுக்கப்புறம் துன்பங்கள் அழுத்தும். அப்புறம் இன்பங்கள் சற்று வரும்பொழுது, அப்புறம் திரும்பவும் துன்பம் அழுத்தும். இப்படிதான் இந்த காலகட்டத்த நீங்க கடந்தாகணும். அதனால நீங்க கடக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஆண்டவன் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இன்பங்களையும் இதுல குடுத்திருப்பார். அதனால இது முழுமையா துன்பமான ஒரு காலமா இருக்கவே இருக்காது. இடையில இன்பங்களும் வரும். துன்பங்கள் வரும்பொழுது நேரம், காலத்தை சரியாக பயன்படுத்தினால், இந்த 2 1/2 ஆண்டுகளை வெகுவாக கடந்து விடலாம். அவ்வளவுதான் தோழர்களே. இத கண்டு யாரும் பயப்பட தேவையில்லை.
நன்றி தோழர்களே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.